நீ எங்க மாப்பிள்ள ஏறிக்கிட்ட? ஒரு நிமிஷம் தள்ளி விட்டு போயிடலாம். தள்ளி விட்டு போய் ஏற்று வந்துடலாம். அது வந்து எனக்கு ஒரு வேலை வந்து பட்டரை வந்து பிடிக்கும். கவனம் வச்சு சார் பின்னாடி பார்க்குது. அது என்ன வந்துடுறான் வண்டி ஓட்டி போல வரேன்னு. வீட்டுக்கும் அடங்க மாட்டேங்குது, நமக்கும் அடங்க மாட்டேங்குது. இதை வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு ஓட்டவே தெரியாது. எதுலேயோ போடா, இதில் தான் அதில் கூட போவா. இதில் போடா. 2 பைக்கு கீழே இருக்கிட்டா சொல்லுங்கள். வண்டி ஒழுங்காக ஓடும். மக்காரில் இருக்கிறதையும் உக்காந்துக்கிறதையும் நேற்றெல்லாம் ஒரு எங்கள் பெரியப்பா வீட்டு காட்டுக்கு போகிற பைப்பு ஒன்று உடச்சி நேற்று ஒரு வழி ஆயிடுச்சு. ப்ரோ நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து வேலையை முடித்தோம். அதனால் நல்லா ஓட்டி எல்லாம் வேலை முடிஞ்சு. இந்த இடம் மட்டும்தான், நீ இது எல்லாம் ஓட்டிட்டோம். இதை தள்ளி விட்டு எல்லாம் யாரும் ஒரு சால் ஓட்டணும். இன்றைக்கி அதுதான் வேலை. இந்த திட்டை தள்ளி விடுமாப்பில் கல்லை இது மேலே தள்ளிக்கலாம். இது இடையே தான் தள்ளணும். இது போட்டு தள்ளிக்கலாம். நீ தான் போகணும். அவன் எங்கே தள்ள போகிறான்? அவன் தள்ளுனானா அப்படி தள்ளுவான். காதை உடச்சிட்டு போயிடுவான். ரிவேஸ் பரம்பு ரிவேஸில் பரம்பு தள்ளுறதுல மண் தள்ளுறதுல ஒன்று பெரிய விஷயம்லாம் இல்லை ப்ரோ. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தள்ளுனா காது கட்டாகி போயிடும். அதாவது வண்டியில் காது கட்டாகி போயிடும், இல்லைன்னா கலப்பையில் காது ஒடிச்சு போயிடும். மாப்ப மண்ணை மட்டும் தல்ல, மண்ணை மட்டும் தல்ல. நேரத்துக்கு பேனா காற்று வாங்கணும்பா. மாப்பிள்ளை என்ன சாதாரணப்பட்ட நினச்சியா? காற்று வாங்கினா தான் நல்லாயிருக்கும். அது சொல்லியிருந்தா அவச்சே நீச்சிருப்பேன். சரி சின்ன பையன் ஆசைப்படுறா, ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்ட்டு தான் விட்டுருக்குது. நிறைய டோட்டில் தானே. ஓடிக்கிறதுக்கப்புறம் அந்த படம் எடுத்து நான் அந்த பிள்ளைலாம் உள்ள தள்ளு. இதே ஜேசிபியில் தள்ளோம்னா இது எவ்வளோ நேரம் ஆகும்? ட்ரக்கில் ஒரு செகண்டில் முடிச்சிருது. நிறைய பேர் இப்படி தான்டா இப்போ வாணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜியை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு பறிக்கிறதுக்கு மட்டும்தான் ஜேசிபி கூப்பிட்றாங்க. மூடுறதுக்கு வந்து ட்ரேடர்லேயே மூடிடுறாங்க. வேறு எவ்வளோ குப்பீர்னு வந்து மண்ணு தள்ளுது. அதை முன்னாடி பார்த்து ரிவர்ஸ் எடுத்து கீறு மாற்றி ஒரு 4 வீல் டிரைவ் கையில் கடிச்சிட்டா பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. எங்கே வேணாலும் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், ஓட்டிக்கலாம். கோமா அப்பா உன்னை முடிக்கட்டா மாப்பிள்ள. அந்த பக்கம் போய் அந்த மண்ணை பஸ் க்ளோஸ் பண்ணி விட்ரு. அந்த மண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ரு. அந்த பைப் கட்டி மேலே இருக்குது தாங்க. எதையோ ஒன்று பண்ணு, மண்ணெல்லாம் இங்கே தான் வரணும். மண் இருக்கக்கூடாது, மட்டை அடிக்கணும்.
மண் இன்னும் இருவணும், அப்போ தான் வந்து தண்ணி விட்டு குச்சி வராங்க. அதெல்லாம் எரிக்கும்டா. அதுக்குள்ள ஓரா கொடுத்தா பைப்பு காடு. மாப்பிள்ளை மண்ணு தள்ளுறத விட்டா ஸ்பெஷலிஸ்ட். மாப்பிள்ளை இந்த வேலையை விட்டுட்டா அருமையாட்டக்குது. என்ன திரும்பி திரும்பி ஓட்டினா உடனே வெளியே எடுத்துக்கும், பொழுது நிற்கும். அப்போ 2 வீல் டிரைவில் விட்டுருக்கணும். ஒன்று 2 வீல் டிரைவில் தள்ளுறான்னு இருக்கணும். 2 வீல் டிரைவில் தள்ள சொல்லு. ரொம்ப நேரம் ஆகும் 2 வீல் டிரைவில் தள்ளணும்னா. 2 வீல் டிரைவில் இந்த அளவுக்கு போ. இதை கூட இந்த இப்படி தள்ளி விட்டுரு. இதை இப்படி வந்து இதை தள்ளி விட்டுரு மாட்டோமா. போதும். அப்படியே லைட்டாக இழுத்து விட்ருந்த இடத்துக்கு மட்டும். இதை ஒரு போச்சு. அது வேணாண்டா, கொஞ்சம் உயரமாக இருக்கும் மண், அந்தான போயிடும். இன்னும் போதும், அந்தான இழுத்து விட்டு. இந்த கல்லை உள்ள தள்ளி விட்டு அப்புறம் மண்ணை மேலே தள்ளிக்கலாம் ப்ரோ. வரலாவா? எல்லாம் வெறும் கல், இதெல்லாம் போட்டால் புளிக்குள்ளே போகும். ஏதோ ஓலோ ஓட்டமான கல் வரும் மேலே பொறுக்கிட்டா ஆகும். கல் அழிச்சி தள்ளு ரைட். இந்த இடத்துல ஒரு பழைய பைப் வந்துச்சு, அதை எடுத்து டைரெக்டாக போட்டோம். பழைய பிவிசி பைப்பு கிலோ 50 ரூபாயா தான் மீறி அந்த பழைய பைப்பு உடச்சது. இந்த இடம் தான் கல்லாகுது. இவ்வளோ மண் எப்படி மீதி ஆச்சுன்னே தெரியலையே. கொஞ்சமாக தள்ளு, மண் மட்டும் வரட்டும். பைப்பு போட்டு கிளச்சி விடுமா கல்லா. டேய் போய் அந்த வண்டி எடுத்துடா. அவனை அந்த வண்டி எடுத்தா சொல்லு. போய் வண்டி எடுத்து கடல பொறிக்கு போகிறதுக்கு பொட்டி எடுத்துடா. பொட்டி இப்போ எடுத்துட்டு கடல பொறிக்கு போடலாம். கிளச்சி விட்றான். வடா மாப்பிள்ள குழச்சி விட்றான் கடல பொறிக்க ஏரியெல்லாம். கிளச்சி விடு புறா கல்லையும். பிக்ஸோ
போய் ரிவேஸ் விடு. அது தீர ஓட்டு கம்பத்தில் அடிக்காத ஓட்டு போதும். ரிவேஸ் வா. ஆட்டோ விடுற மாதிரி விடக்கூடாது, ஆப்போசிட்டில் விடணும். அப்படிதான். இப்படி அப்படி உள்ள திருப்ப. வா 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 அப்படியே வா அப்படியே வா. போய் வா, போய் இப்படி வா. இங்கே வரணும் வரணும். ஆகலாம். எப்படி இருக்கு அவன் என்ன ரிவேஸ் விட்டதில்ல, இல்லை எப்படி விட்றான்னு பார்க்கலாம். ரேஸ் வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அவன் ஆட்டோ விடுற மாதிரி விடுவான் பாரு. இப்போ பார்க்கலாம் எப்படி விட்றான்னு பார்ப்பான். அப்படி திருப்பினா அங்கே போயிடும். இப்படி போகணும், ஆப்போசிட் திருப்பணும். அப்படி ஆட்டோ இல்லது, ஆட்டோ கிடையாது. டயரா டயரா கொல்ல விட்றா. போய் வா. டயர்ல மிட்டிங்க கோப்பாரத்தில் என்ன மாட்டா. பொறுமையா திருப்பி வேலிக்கல்லு அந்த ஓரம் போடுறதுக்கு. அப்படியே வா. நேர் பண்ண நேர் பண்ண. இப்படி திருப்ப. வா திருப்பணும். இப்படிடா திருப்ப. வா. எந்திரிக்கா மேலே விட்டு போறா. ஏன்னா இங்கே போகுது. எப்படி ஏன்னா நேரம் வர மாட்டேங்குது. அவன் என்ன டெய்லர், புதுசாக டெய்லர் ஓட்டினா இப்படி தான் வரும். இதுக்கு ஆட்டோ ஓட்டுவான். ஆனால் ஏன்னா ஆட்டோ வரமாட்டேங்குது. ஏன்னா ஆட்டோவில் என்ன விஷயம் வர பழகணும். டிராக்டர் வந்து கண்டெய்னர் லாரி வருது தெரியுதா, அந்த லாரி மாடி பாரு. மாப்பிள்ளை வருவான் பாருதா. வந்து எந்திரிப்பா வருதா. ஆப்போசிட் ஆப்போசிட். நீ ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது. போதும் போதும். கார் ஓட்டுறவங்களே இதை கை தட்டுற விடு. பழகிலாண்ணா எங்கடா போயிடுது. இந்த 20 நாள் முடிஞ்சிட்டா 10வது ஒன்று டின்னு கட்டி போடுவாங்க. நீ 3 வருஷத்துக்கு கொஞ்சம் பிஸி. 3 வருஷத்துக்கு பிஸி. ஆக்சா பிளேட் ஒன்று உள்ள கிடது, எடுத்து போட்டு வச்சு. பைப் என்ன கிடக்கும், எடுத்து விட. இருச்சாமி இருச்சாமி மண்டையில் தூக்கி போட்டுறா. தூக்கி அதான் அந்த பைப்போடு போட்டு. சாமி மண்டையில் இது போட்டுறாத. பொறுமை இங்க பாருடா. அப்படி தூக்கி போடு. அப்படி போட அப்படி போட. அதுக்கு சோத்து சத்த மாதிரி போடாத. அங்க போய் அட அப்பா. ஜெய் நல்லா ஊத்துலி வயித்துனால யாருக்கு சோ பார். கோயில் வேற மங்களகரமாக மங்கள் வாழ்த்து. அது உனக்கு தான், நீ தான் தூக்கணும். பெரிய மனசன் தான் நீயே தூக்க. சின்ன காலத்தை தூக்கி போட்டுரு. மாப்பிள்ளை தூக்கி போய் எப்படி என்ன இது வரலாம் வாண்ணா கொஞ்சம் அந்த செட்டா போட்டு. போட்டு அப்படியே அந்த பக்கம் திருப்பி அப்படியே எழுதிட்டே போயிடுறாங்க. உடனே எழுது இல்லை. எழுதிட்டு போ மாட்டாது.
களிமலை கால வைடா போட்டு பிடிக்கிட்டு வெளியே வந்துட போகுது அதுதான் களிமலை கால வைடான்னு நல்ல முன்னியா திருப்பிக்கிட்டே போன்மேட்டு எங்கேயாவது ரொம்ப தான் யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா இப்படி தான் போகணும். மறுபடியும் லிஃப்ட் கேட்கணும்னு ஆசையாக வராது எங்களுக்கு. வலிக்குது பின்னாடியாக முன்னாடியாக இருந்தாடி விழுந்துருவோடா. இது என்ன போச்சு? இதுதான் தவளை போச்சா? அஜித்னா 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 ஸ்மைல் ப்ளீஸ். பாருங்க மண்ணே வரலனாலும் இவர் ஓட்டி ஓட்டி வர வச்சிட்டாரு. நான் சிரிப்புது என்ன வகை இதுன்னு தெரியலீங்க. விஷ ஜந்துவாங்க கேள்விப்பட்டுங்க. நான் கேள்விப்பட்ட தான் பார்க்குறேன், கேள்விப்படலாம் பார்க்குறேன்.
ஓய் தூக்கும்போது நல்லா தான் இருக்குது, இறக்கும்போது தொயின் இறங்குது. நான் பாருங்க எவ்வளோ பெரிய மேட்டில் ஏற்றா போகிறாங்க. நான் பாருங்க எவ்வளவு பெரிய மேடு அசால்ட்டாக ஏறிச்சு. நல்லையே மூடிட்டோம். ரெண்டு தாட்டி போடணுமா? என்ன மாதிரி இருக்குது ஓகேன்பா, நான் அப்புறம் பேசுவேன். எல்லாம் நேரடி காலையில் வந்து சோளம் அடிக்கணும். எப்படி கிடந்துச்சு எல்லாம் ஓட்டு. அந்த முன்னாடி இருக்கிற நிலம் வந்து எங்கள் பெரியப்பாவோட காலி பண்ணிட்டு வரணும். அவங்க காலி பண்ண வாட்டி தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகணும். நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். 2 பேரும் காலி பண்ணி கொடுத்தா அவங்க பக்கம் வந்துடலாம். இன்னுங்கெல்லாம் வீடு கட்டணும். அந்த தடத்துலையே வந்து நான் வந்து அந்த இடத்துல சென்டரில் வந்து வீடு கட்டுற மாதிரி. இன்னும் முன்ன வந்து ரோட்டு மேலே குடியிருந்தோம். இனிமேல் வந்து உள்ளே வந்துடும். ரோட்டை விட்டு ஒரு இல்லைப்பா, நம்மளதில் இல்லை, 400 அடி காட்டுக்குள்ளே வந்து தான் ப்ரோ இன்னும் வந்தாகணும். இதுக்குள்ளே சொல்லுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், கல்லாக பொறுக்கிட்டு இருக்கிறேன். அப்பயும் மோய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு வண்டி வருவோம். அதை பொறுக்கிட்டா இதை அப்படியே ஒரே வெயிலாக ஓட்டிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஒரு வரப்பு இருக்குது. இப்போது அது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி நேரம் வரும் நாளைக்கு காட்டுறேன். இன்றைக்கி இதெல்லாம் ஓட்டி சுத்தம் பண்ணி விட்டா எல்லாம் பில்லெல்லாம் ஒன்று வச்சு சேர்த்து போயிடும். ஓகேன்பா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த தம்பிக்கும் கிணத்துக்கு போகிற தடம் 4.5 அடி தடம். ஸோ அதனால் இந்த தடத்துக்கு வந்து மண் அணைக்கப்போம். இந்த மாதிரி மேட்டை தள்ளி இதை தடமாக போட்டால் என்றைக்கும் கடந்து போயிடும் பாரு. பைக்கிலே போகலாம். கிணத்துக்கு போய் தண்ணி எடுத்து விடலாம். பைக்கிலே போய் மாப்பே முட்டுக்கலுக்குது. எது இதுன்னு வேலை செய்யணும். வீடு எங்கே கட்ட போகிறான் அது என்ன நான் பிளானே பண்ணல. அவன் அங்கே கட்டுறான் அந்த அளவில். நான் என்ன எங்கே கட்டுறதுன்னு பிளானே பண்ணலை. எப்படி சுரேஷ் எங்களோட மாட இது யாரோ ஒரு என்ன பேர் இன்ஜினியர் பேர் இன்ஜினியரு அவனே போய் கேட்டேன். இவ்வளோ அகலம் தேவைப்படும். ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த இன்னொரு மேலே தள்ளிட்டு போ. சுரேந்தரா அவர்கிட்ட ஆள் வச்சுருப்பாரு. இதெல்லாம் கையில் அள்ளி போட்ட காலம் போய் இன்னைக்கு மிஷினில் தள்ளுற அளவுக்கு வந்துட்டோம்ல. இதெல்லாம் கையில் தள்ளுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும். அந்த மேட்டை தள்ளிட்டு வா. சாத்திரத்தை ஊருப்பட்ட மேடாக கிடக்குது. கேட்டு பார்க்குறேன். போகும்போது ஓடிட்டு போகணும். அப்போ தான் தள்ளுறதுக்கு மண் இறக்கி விட்டு போடா.
இறக்கி விட்டு போனால் தான் திரும்பி மண் வெடுக்கும், திரும்பி ரிவேஸ் தள்ள முடியும். இறக்கி விடாத போனால் எப்படா தள்ளுறது? மூளையா விட நான் அந்த திட்டை கொண்டுட்டு அந்த திட்டை அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு 2 மேலே சேர்த்து. அவ்வளோதான், தடம் ரெடி பண்ணியாச்சு. தடத்து வேலை முடிந்து விட்டது. இது என்றைக்குமே தொந்தரவு பண்ண தேவையில்ல. அப்படியே ஒரு திட்டம் போயிடும். அந்த வயல் மணத்தள்ளவும் அந்த வயல் மட்டம் ஆகிடுச்சு. இப்போ ஏகத்துக்கு ஒரு மட்டை அடிச்சுதுன்னா வயல் வேலை முடிஞ்சு விடும். சிரிக்காத. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தா நம்ம வியூவர்ஸ்லாம் இவன் ஏன் சும்மாவே 2 பேரும் நினைப்பாங்க. சும்மாவே 2 பேரும் நினைக்க மாட்டாங்க. கம்முன்றா கண்ணில் விழுந்துற போகுது. சாமி தண்ணி ஒரு பாட்டில் போய் கொண்டு வடி மேல பாரு. எங்க இத பாக்குறேன். தண்ணி இருக்குதா? யாருக்கு வேணும் தண்ணி எடுத்து கூட. டேய் எங்க பா. இல்ல பாவுடா வாடா, ஊர்ல துணி துவைக்கிட்டா வாடா வாடா. அப்பா ஏனா அவளோ ஓட்டிடலாமா? அவ்வளோதான். இதை கொஞ்சத்தையும் கட்டினா அப்புறம் ஓட்டலாம். யாருக்கு வேணும் கொண்டு கொடு. யாருக்கு வேணும்? ஏய் இதை கூட களை போட்டு இழுத்து கொண்டு அந்த மூளையை வெட்டிடுறா. டேய் கம்முன்ற சாமி. அதை வெட்டி போடு, அந்த மேடம் மண்ணை வெட்டி போடு. நீ என்ன சும்மாவே இருக்கிற? இவ்வளோ எடுக்கல. பையனுக்கார கொடுங்க. என்னங்க அதாட்டு பையனுக்கு எந்த சட்டியில? நாங்கள் மண் எதுவும் பண்ணாத, இங்கே தான் போடணுமா? இப்படி பண்ணனா ஏன் உனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல? கிருஷ்ணன்ட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா ஒன்றே கொடுத்து அவத்துல கால் மதியை வெட்டி போடு. வெட்டி அதையே சேர்த்து வந்துடு. ஓகேன்பா, அவ்வளோதான். இது ஒரு சால் ஓட்டிட்டு வர முடியுது. இது ஒரு தடமாகி போச்சு. இது ஒரு பிட்டாக வயலாக இருந்துச்சு. இதை நாங்கள் இழுத்து மட்டம் கட்டிப்போம். வேலை முடிஞ்சுது. வரப்பெல்லாம் பேத்துப்படாத. மெயினாக பைப்பு உடச்சிப்படாத. தண்ணி யாராவது இருந்துச்சு, தூக்கி மேலே போட்டுரு. அவ்வளோதான். கவுரு கட்டணும் நேருக்கு. தெரியுதா ப்ரோ? நேராக திட்டு. இது காஞ்சதெல்லாம் நல்லா தெரியும். இது ஒரு அமைப்பாக போயிடுச்சு. இது ஒரு வயலாக பாக்ஸாக வந்துடுச்சு. வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த வயல் வேறு இந்த இடத்துல ஒரு 1/2 அடி உயரமாக இருந்துச்சு. மெயின் ரீசன் அது ஒன்று. இப்போ அந்த உயரம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ யாருக்கு ஒரே வயலாக மட்டமாக அடிச்சுட்டா தண்ணி பாயிருக்குன்னு எல்லாத்துக்கும் சௌரியமாக போயிடும். இப்போ இந்த இடத்துல தடமும் என்றைக்குமே பிரச்சனை வராது பாருங்கள். நேராக இருந்து போயிடும் தடமும். என்ன பண்ணுறான்? இவனை வண்டியாக ஓட தெரியாது. 4 வீல் டிரைவர்னால கட் பண்ணுறான். ஈஸியாக கட் பண்ணி ஓட்டுறான். இழுக்கு அங்கே அவுத்து விட்டேன். சுத்திக்கா. இந்த மூலையில் கொஞ்சம் மேடு இருக்குது. இந்த வயல் நல்லா உழவு வரும் ப்ரோ. அந்த வயல் உழவு வரல. இந்த வயல் நல்லா உழவு வரும். ஏன்னா இது சேடை கட்டின வயல்.
கல் இல்லை குட்டாங்கட்டிக்குச்சுன்னா அவ்வளோ ஆழம் கருப்புலூரில் வச்சு தள்ளிட்டுறான். இன்னைக்கு வேலை வேறு வேலை இல்லை, வண்டி வேலை எதுவும். அதனால் இதுதான் வேலை முடிஞ்சுது. இதை உழவு ஓட்டிவிட்டு நாளைக்கு நிறவர வேலை வரும்னு நினைக்கிறேன். நிறவணும் இதுதான் பரம்பு எடுத்தாந்து போட்டு முன்னாடி மாதிரி வயலை உப்ரூவ் பண்ணணும். அதுதான் வேலை. நிறையிட்டு அப்படி சோளை வச்சு ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. வேச்சு விட்டா ஏதோ மாட்டு தீனி ஆகும். சும்மா போடணுன்னு இதுதான் எங்கள் காடு ப்ரோ. எனக்கு இந்த பங்கு ஒன்று, இந்த வாள் ஒன்று, அவ்வளோதான். அதே மாதிரி தம்பிக்கு அந்தான கீழே பாதி, அங்கே முன்னாடி பாதி. பங்கில் பாகம்ல பிரிக்காது. புதுசாக ஓட்டுறான் இவனே. கோதுமை எந்த அளவு ஓட்டுறான் பாருங்க. ஓகேன்பா, இது ஒரு சால் ஓட்டி முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறமேட்டு இந்த பக்கம் பாருங்க மேடு குழு இருக்குது. இந்த ஓரத்தில் பைப் போட்டாலும் தண்ணி விட்டே ஆகணும். அதனால் வயலை மட்டம் கட்டினா தான் வயல் மாதிரி இருக்கும். நல்லா கலாமுலான்னு கிடக்குது. வயல் மாதிரியே இருக்குது. ஆனால் 1-4 ஐட்டம் ஓட்டுனா தான் வயல் மட்டம் தெரியும். பாட்டில் என்னமோ ஓட்டுறான் இஷ்டத்துக்கு. அவ்வளோ ஓட்டுறான். கலந்து எவ்வளோ போகுதோ அவ்வளோ ஆழம் ஊற்றி ஓட்டிக்கிறான். எவ்வளோ ஊருக்கிட்ட மேடு ப்ரோ. மேட்டை குறைச்சா தான் தண்ணி கட்டுறது எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். இவ்வளோ மேட்டில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும். ஓகேன்பா, அவ்வளோ மழை வேறு தோடுற மாதிரி இருக்குது. முடிஞ்சுது. அந்த வீடியோ பிடிக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். டேட்டா. ஷியோர். முடிச்சுட்டு எல்லாம் நிறைவி சோளங்க வரைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் ப்ரோ. வண்டி அடிக்கிறான் ப்ரோ. இதுதான் இந்த ஓட்டு ஓட்டுறானா தெரில. நாம் ஓட்டினா கூட வண்டி தூக்கி பிடிச்சி ஓட்டுவோம். ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி ஓட்டுறான். எல்லாம் கவடமில்லாத மழை வேறு. இது மழை வேகமாக வராது, சும்மா பனி பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது.